வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். இன்றைக்கி என்ன விஷயம்னா, இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? இந்த ப்ளவுஸ் வந்து நான் எனக்கு நானே அளவெடுத்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். இப்போ இந்த ப்ளவுஸை வேர் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு சுருக்கம் எதுவுமே இல்லை. அப்போது நான் எனக்கு நானே அளவெடுத்து நான் ஸ்டிச் பண்ணேன். என்னோடய அளவு ப்ளவுஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே எனக்கு கைக்கிட்ட மட்டும் சுருக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக வருது. ஆனால் எனக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது கைக்கிட்ட சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த ப்ராப்ளம் வந்து அளவு ட்ரெஸ்ஸால் தான் வருது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி எனக்கு அளவெடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்றைக்குமே நமக்கு தெரியாத விஷயத்த ரொம்ப மல்லு கட்டி செய்யக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும். இது நான் கற்றுக்கிட்ட விஷயம். எனக்கு வேறு ஐடியாஸ்லாம் நிறைய தோணுது. ஆனால் நமக்கு இதுதான் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை செய்யும்போது நமக்கு அதில் சக்ஸஸ் கண்டிப்பாக வருங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். அதே போல் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால், யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை நீங்கள் செய்யுங்க. அப்போது அதில் நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆவீங்க. இன்றைக்கி வந்து புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறாங்க. 10 வீடியோ 15 வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ வியூஸ் போகுது. ஒரு சிலர்லாம் 1K வீடியோ போட்டு கூட அந்தளவுக்கு வியூஸ் போகாமலாம் இருக்குது. நான் நிறைய சேனல்ஸ் பார்த்தேன். அப்போது அவங்க ஏதோ ஒன்று யூனிக்காக பண்ணுறாங்க. ஸோ குறுக்கு வழியில் நம்ம போக வேண்டாம், நேர் வழியிலே போவோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க யூடியூப் சேனலில். அவங்க அப்படி தான். ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வியூஸே போகாமல் இருந்தது. இப்போது அவங்க ஒரு அவங்களுக்கு தோணின விஷயந்தான். பட் இப்போ அந்த விஷயத்தை அவங்க பண்ணும்போது வியூஸ் சடனாக வியூஸ் ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக இல்லை, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. அவ்வளோ அதில் எஃபெக்ட் போடுவாங்க. அந்த விஷயம் ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னும்போது தான் நான் யோசித்தேன். ஸோ பொறுமைக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு சரியான கண்டென்ட் கிடைக்கல, இல்லை வேறு என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நம்மளோட ஓன் கண்டென்ட்டை நீங்கள் போடுங்க யூடியூப் சேனலில். கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். எனக்குமே இன்னும் வியூஸ்லாம் அந்தளவுக்கு போகலை. இருந்தாலுமே ஓகே, நம்ம ஏதோ ஒன்று போடுவோம். எதுவுமே செய்யாமல் இருக்கிறத விட ஏதாவது ஒன்று செஞ்சு அதில் நமக்கு லேட் ஆகுதுன்னா சந்தோஷந்தான். நான் நல்லா தைக்கிறேன், ஆனாலும் நான் டைலரிங் கிளாஸ் எல்லாம் போகலை. யூடியூப் சேனல் பார்த்து மட்டும்தான் நான் தைக்கிறேன். இதே மாதிரி யூடியூப் சேனல் பார்த்து தைக்கிற எத்தனையோ டைலர்ஸ் வந்து யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணி நல்ல சக்ஸஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி டைலரிங்னு இல்லைங்க, நீங்கள் சமைக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம். நமக்கு முதல்ல நம்ம மேலே ஒரு கான்ஃபிடெண்ட் வரணும். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எந்த வேலை செஞ்சாலுமே அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக வந்துடாதீங்க. நம்மளால் எல்லாமே முடியும். இது முடியும், இது முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளால் எல்லாம் முடியும். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுங்க, அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அந்த ஹார்ட் ஒர்க்கில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இதை தான் உங்களுக்கு சொல்லுவோன்னு நினச்சேன். இதை எதுக்காக சொல்லுவோன்னா, இப்போது பொங்கல் டைம்லேருந்து நான் அதிகம் வீடியோ போடலை. எனக்கு அவ்வளோவா வியூஸ் போகலை. ஆனால் நான் என்ன பண்ணேன், வேறு ஏதாவது போடலாமா, வேறு ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம யூடியூப்பில் வந்து வியூஸ் அதிகமாக ஆக்கலாம் அப்படின்னு நினச்சேன்.
சத்தியமாக அது என்னால் முடியல. ஏன்னா என்னோடய ஒர்க் என்னங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு டைலரிங். அப்போது நான் இது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் 1 மந்த் கூட ஆகட்டும், 2 மந்த் கூட ஆகட்டும், பொறுமையாக மானிட்டேஷன் ஆகட்டும். ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எத்தனையோ பேர் யூடியூப் சேனலில் நமக்கு இன்னும் இன்கம் வரலை, சரியாக வியூஸ் போகலை அப்படின்னு சேனலை விட்டு போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்ட பாடமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுபோல் நீங்கள் வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தால் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலையில் தான் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே வருவாங்க. அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தைச்சி கொடுத்தப்பா நல்லாயிருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் ஒரு சிலர் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்கங்க. அங்கே பிடிக்கிது, இங்கே பிடிக்கிது, அங்கே லூஸாக இருக்குது, இங்கே லூஸாக இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை ஒரு மாதிரி குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கெலாம் நம்ம தைக்கவே கூடாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தான் தைக்கணும். எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, ஒன்றும் இல்லை 2 கஸ்டமர் இருக்காங்க. எனக்கு எந்த டைலருமே செட் ஆகலப்பா, ஆனால் நீ தைச்சி கொடுத்தது எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிம்பாங்க. சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, லேசாக இந்த இடத்துல மட்டும் லூஸாக இருக்குப்பா, இதை மட்டும் லைட்டாக பிடிச்சினா மற்றபடி இதில் பிரச்சனையே இல்லைப்பாம்பாங்க. சரிங்கம்மா நீங்கள் அதை போட்டு காட்டுங்க அப்படின்னா, கரெக்டாக தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நம்ம கஸ்டமர்ஸ்டேருந்து கிடைக்கல அப்படின்னா, அதுக்காக அவங்களுக்கு நம்மளும் தைக்கலைன்னா என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட தைக்கிறாங்க, அவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க, நம்ம தைச்சி கொடுக்குறோம், நமக்கு அது மூலயமா ஒரு வருமானம் வருது. அப்படிங்கும்போது கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு 2 பேர் டைலரிங் தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க வெளியில் வாங்கி ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயினாக சொன்னது, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம என்ன தைச்சி கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அதை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்காமல், ஸோ அவங்க இந்த குறை சொல்கிறாங்களா, இது அடுத்த ப்ளவுஸில் அவங்களுக்கு வராமல் தைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் அப்படி தான் எடுத்துப்பேன். நான் அடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா ஸ்டிச் பண்ணி தரேன். ஆனால் எனக்கு கைக்கிட்ட சுருக்கம் வருது எதனாலன்றதே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போது நான் அளவு எடுத்து தைக்கும்போது தான் ஓகே இதுதான் பிரச்சனை, இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு புரியுது. அப்போது ஒவ்வொரு டைமுமே ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப மிஷின்லேயே உட்காந்து நம்ம இந்த மாதம் ₹1,00,000 சம்பாரிச்சிடணும், நம்ம நிறைய தைக்கணும், அந்த மாதிரியும் தைக்காதீங்க. ஏன்னா சக்ஸஸ் எல்லாமே ஓகே தான், பட் நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். நான்லாம் 17 வயசுலேருந்து தைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கம்பெனி பீஸ் தைச்சேன், இப்போது இந்த ப்ளவுஸு சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலுமே 17 வயசுலேருந்தே பெடல் மிதிச்சிட்ருக்கேன். இப்போது எனக்கு 35 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் நான் தைக்கிறேன். ஸோ நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம இடத்த யாராலையும் பூர்த்தி பண்ண முடியாது நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம பணம்னு பணத்துக்கு பின்னாடியே ஓடினோம்னா திரும்பி பார்க்கும்போது பணம் மட்டும்தான் இருக்கும், லைஃப் இருக்காது. அதனால் தைக்கிறேன்னு லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட என்ஜாய்மெண்ட்டு, நம்மளோட சந்தோஷம், நம்மளோட ஃபேமிலி டைமு இதையும் பார்த்துக்கிட்டு தான் நம்மளோட ஒர்க்கையும் பார்க்கணும். பெண்கள்லாம் சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் சரிதான். நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்குது, நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம், நம்மளால் இதை செய்ய முடியுமா, இதெல்லாம் யோசித்து பண்ணுறது நல்லது. ஏன்னா டைலரிங்கில் நிறைய ப்ராப்ளம் இதில் நான் லட்சக்கணக்கில் சம்பாரித்தேன், லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டேங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் தைக்கிறேன், ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன், 20 ப்ளவுஸ் தைக்கிறேன்லாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. நான்லாம் அப்படி இல்லைங்க. ஒரு நாளைக்கு ப்ளவுஸ்னால் 4 ப்ளவுஸு,
சுடிதார்னால் ஒரு சுடிதாரு, இப்போ இல்லை சுடிதாரா 4 சுடிதாரு, அந்த மாதிரி என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். தீபாவளி, பொங்கல் டைமு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். அது ஒரு 1 வீக் நம்ம செய்கிறோங்கும்போது அது வந்து சீசன் டைம் அப்போது செய்கிறது ஓகே. பட் எனி டைமும் அதே மாதிரியே கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இதுவும் என்னோடய அனுபவம் தான். சம்பாத்தியம் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம்தான். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிஷினுக்கு 2 மிஷினாக எடுத்து போடுங்க. ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஆள் வச்சு கூட ஸ்டிச் பண்ணுங்கள். ரூ. 1000 வர இடத்துல ஒரு ரூ. 500 வரட்டுமே அப்படி யோசிங்க. அப்படி தான் பண்ணணுமே தவிர மற்றபடி நம்மளே உட்காந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுங்கிறது நம்ம ஹெல்த்தை பாதிக்குங்கிறதுனால சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மிஷினை நல்லா ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரோட கஸ்டமரோட ட்ரெஸ்ஸையும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. எனக்கு என்னென்னா என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்க ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அவங்க கொடுத்தது உண்மை. அதில் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சி கொடுமான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க திடீர்னு வந்து கேட்கும்போது நானும் என்னோடய செக்ஷன் ஃபுல்லாக தேடி பார்க்குறேன். அந்த ரூம் ஃபுல்லாக தேடினாலும் கிடைக்கவே இல்லை. நான் அப்போது என்னடா இது, நம்மக்கிட்ட அவங்க கொடுத்தது உண்மை, நம்ம வாங்கி வச்சோம், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அந்த ப்ளவுஸையே காணுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த அம்மாக்கிட்டே கூப்பிட்டு சொன்னேம்மா, நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வாங்க, நான் அந்த ப்ளவுஸ்க்கும் அமௌண்ட் தரேன். அது ஒரு சாதா ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ்க்கு நான் அமௌண்ட் தந்துடுறேன், அந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதை நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி எல்லா கஸ்டமரெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இதே சாரியோட ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ ஏதோ ஒன்று தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரிஸ்கியாக போயிடும். அதனால் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி, அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நம்மளை மறந்துடுவாங்க. மறுபடி வரும்போது தான் அவங்களுக்கு நம்ம ஞாபகம் வரும். அவள் தைச்சி கொடுத்தாலே கொடுக்கணும், அவங்களுக்கும் சிரமம் இருக்கும், அப்படிலாம் யோசிக்க மாட்டுறாங்கங்க. நான் நிறைய ஏமாந்துட்டேன். இப்போது அமௌண்ட் வாங்கிட்டு தான் நான் கொடுக்குறேன். அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாலும் சரி, நம்ம தைச்சிருக்கோம், தைக்கிறதுக்கான கூலியை தான் நம்ம கேட்குறோம். அதை கூட அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நல்லா தைச்சிங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குவாங்க. அமௌண்ட் கொடுத்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஸோ மறுபடியும் நம்மக்கிட்ட தான் தைக்க வருவாங்க. நம்ம ஏனோ தானோன்னு தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு சொதப்பல் இருந்துச்சுனாலே பணம் கொடுக்காம வாங்கிட்டு போனவங்கன்னா அவளே ஏற்கனவே சொதப்பி வச்சுருக்கிறா, அந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒர்க்கையும் நம்ம கரெக்டாக பண்ணிடுங்க. அதே மாதிரி அமௌண்ட்டையும் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை கொடுங்க. என்கிட்ட ட்ரெஸ்ஸு தைக்க கொடுக்க வந்தவங்க நான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு சாரியில் ஃப்ராக் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன், அவங்க சுத்தமாக சொதப்பிட்டாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, நான் அதுக்கு காசு கூட கொடுக்கவே இல்லைங்க அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் சொதப்பினதுனால அவங்க கொடுக்கலங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை தைச்சி கொடுத்துருந்தாலும் அவங்க காசு கொடுக்காம வாங்கிட்டு போனதுனால எனக்கு அது பிடிக்கவே இல்லை, நான் அதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்கங்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கும்போதும் அதே பதிலை தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைடில் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பிடிக்கணும் பிரிக்கணும் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. மற்றபடி முன்னாடி சொதப்பி வச்சுருக்கீங்க, நான் சொன்ன டிசைனே இது இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போனாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகுறாங்களோ அதை விட நம்ம ட்ரிபிள் மடங்கு வெக்ஸ் ஆகும். என்னடா இது, நம்ம இதுக்காக இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம், அது அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சே, அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்ஸோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தைக்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே மிஷினில் உட்காருங்க.
அப்போது நீங்கள் இன்றைக்கி என்ன பிளானுங்கிறத, இன்றைக்கி என்னென்ன ப்ளவுஸ் இருக்கோ, என்னென்ன சுடிதார்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து கட்டிங் டேபிளில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இத்தனை மணிக்குள்ளே இதை தைக்கணும், இதை வெட்டணும். எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு தான் நான் தைக்க ஆரம்பிப்பேன். ஸோ இதெல்லாம் வெட்டணும், இது இந்த அளவு அப்படிங்கிற அளவு எல்லாமே எடுத்து நீட்டாக ப்ராப்பராக வைங்க. மதியம் வரைக்கும் வெட்டுங்க. மதியத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு நைட்டு 7:00 மேலே ஹூக்கு கட்டுங்க. அப்படிங்கும்போது ஒரு பிளானு, அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகாது. டைம் சேவ் ஆகிறத விட நம்ம இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், அந்த பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோங்கிறதும் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக போயிடும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நாளில் நமக்கு 10ங்கிறது 10:30 கூட ஆகும். ஸோ அந்த டைமையும் எப்படியோ ஒரு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வீட்டில் வேலையும் இருக்குது. நம்ம வீட்டில் வேலையும் செஞ்சுட்டு தான் நம்ம ஒர்க்கை பார்க்குறோங்கும்போது 2யுமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணாலும் நம்ம பண்ணணுங்கும்போது ஸோ 2 பக்கமுமே பேலன்ஸாக பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நம்ம வீடியோவை அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு உதவி பண்ணும். ஸோ தேங்க்யூ.